நாம் கருத்துக்கு நிலை ஏது. வாங்க உட்காருங்க, ஆனந்தமா உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்துவர் வராரா, என்ன காரணம்? நாராயணர் மகாவிஷ்ணு வீட்டுக்குள்ள வராரு. அதான் எடுத்த உடனே சொன்னேன், கண்ணுக்கு குலம் ஏது கண்ணான்னு கேட்டேன். புரியுதா? உங்க பிள்ளை பேர் என்ன பேரு? அப்படியா? சரி. யாருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு, யாருக்கு கல்யாணம் முடிக்கல? ஒரு பையன் அவன் இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், அந்த வாழ்க்கை உயர்வாகவும் இருக்கும். சரியா? ரொம்ப நல்லா இருப்பான். இன்னொரு பையன் பெற்றோர்களுடைய இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பான், சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துவான். இப்போ உன்னுடைய தொழிற்சாலையை போய் பார்த்தேன். 9 மாத காலங்கள் நீங்கள் நினைக்கிற கைன் வருமானத்தினுடைய உயர்வு கிடைக்கல. உண்மையா? ஆமாம். செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா, அடுத்த ப்ராடக்ட் பண்ணதுக்கு சரக்கு இறக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மகிட்ட வாங்கிட்டு போனவங்க நமக்கு ஒழுங்காக பணத்தை தரலையே, அவங்கள்ட்ட கண்டிதனம் கேட்டால் நாளைக்கு தொழில் கெட்டு போயிருமே. இப்படிப்பட்ட சிந்தனையில் குழப்பிக்கிட்டு இருக்கிய. ஒன்று, இந்த தொழிலை தொடர்வது சரிதானா அல்லது இடமாற்றம் சரியா? அதனால் தொழிலை ஓங்காரமாக நான் ஓட்டி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? வயிற்றுல யாருக்குப்பா பிரச்சனை? ஏம்மா, என்ன விஷயம்? உடல்ல ஒரு சிக்கல் இருக்குமா? டாக்டர்கிட்ட போய் பாரு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போட்டு வா. ஆனால் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதில் பாதகம் இல்லாமல் நான் காப்பாற்றி உன்னை வாழ வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு தேவை 1 கோடி ரூபா தந்தோம்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்க. ஒரு 25 லட்சம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அந்த பணமும் கிடைக்கும், இந்த தொழிலும் நல்லா ஓடிடும். வேற என்னப்பா வேணும்? பொறுமையாக இருங்க. வைகாசி மாதம் அந்த சொத்தை விற்கிறதுக்கு அட்வான்ஸை வாங்கி தரேன். 3 மாதத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். சரிண்ணா? அது வரை வண்டி ஓட்டணும்ல, அதுதான் ஒரு 25 லட்சம் ரூபா தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கண்ணை முடுப்பா கொஞ்சம். பெங்களூர் வா, வெற்றியாக கிடைச்சிடும். எப்படி கிடைக்குன்னு உனக்கே தெரியாது, ஆனால் பணம் வந்துடும். நல்லா இருப்பா. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குண்டா. உண்மையா இல்லையா? பௌர்ணமி முடிஞ்சு என்னை பாருங்க, சந்தோஷமா இருங்க. கருமசாமிக்கு ஒரு பொம்பளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வேதனைப்பட்டு வந்திருக்கானா? யாருமா அது? என்னம்மா சௌக்கியமா? என்னக்கா வாழ்க்கை, என்ன விஷயம்? உங்க வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கலாம். நீ யாருமா? உன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்க, அப்படித்தானே? அவள் புரியாமல் என் பையனுங்க, நான் தான் பிள்ளைய பற்றி கேட்க வந்தவனு உடனே சொல்லிட மாட்டேன்னா? உன் வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டுவோம். நீ யார் பெரியவள? பையனுக்கு நிறைய பேர் கேட்க வந்திருக்காங்க, அதில் நீயும் ஒரு ஆள். உட்கார். புதியதோர் உலகம் செய்வோம். இன்னொருத்தரம் காலில் வந்துட்டுவான். நீ உட்காரு, உனக்கு தான் எந்திக்க முடியலையே, எதுக்கு கஷ்டப்படுற? நம்ம சொன்னா யாரு கேட்கா? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மரணத்துக்கு காரணம் என்னவென்று பார்த்தா அது இயற்கை தான். வேற யாரும் எதுவும் செஞ்சலாம் ஒன்றும் நடக்கலை. அதனால் அந்த தேவையில்லாமல் அதை போய் சிந்தனை பண்ணி குழப்பம் பண்ண வேண்டாம். இப்போ வேற உனக்கு என்ன வேணும்? அந்த பத்திரத்தை நீ மீட்டணும்னு நினைக்க, அந்த பத்திரம் வந்த பிறகு ஒரு சில குழப்பங்கள் வரும். அதனால் அந்த பத்திரத்தை நான் மீட்டி தரேன், அதுக்கு வேண்டிய பணமும் தரேன். அந்த சொத்தை நீ வாங்கின உடனே என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இன்றைக்கே சொல்லிதான் எழுதி வச்சுக்காம மனசுக்குள்ள இருக்கும் வாழும் இடத்தை நீ மாற்ற வேண்டும். இப்போ நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்தாபனத்தை விலைக்கு கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களெல்லாம் செய்து தான் நீ மீள முடியும். வேற யாராலும் எந்த உதவியும் கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக 90 நாட்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அதில் 6 முறை என்னை நீ பார்க்க வேண்டும். நான் ஜெயிப்பது உனக்கு வெற்றியை தரும். நல்லா இருக்கும் மகளே.
இந்தா புண்ணியம் அடைந்து வா வாழ்க. கர்மசாமிக்கு அப்படியே யாரு 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 எக்ஸ்போர்ட் சொந்தமாக கேட்டது யாருப்பா? எக்ஸ்போர்ட் சொந்தமாக யார் கேட்குறா? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாரையா? வாராயோ வெண்ணி தம்பி வா, நல்லா இருக்கியா? எந்த ஊர்? என்னது எக்ஸ்போர்ட் பண்ணுற? பனியன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? 1 2 3 4 5 ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை வேலை பார்க்குறவங்க? நான் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். நான் ட்ரேடிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் என் பேரில். தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்து சரி, கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 ராஜா வா, உட்கார் தம்பி. இந்த தொழிலை உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணித்தரணும், உண்மையா இல்லையா? அதுக்கு வேண்டிய முதலீடுகள் வேணும். 3 பொம்பளை 2 ஆம்பளை உன்கிட்ட வேலை பார்ப்பாங்க அடுத்து வரக்கூடிய இந்த கம்பெனியில். ஆனால் அது வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு தான் அந்த கம்பெனியை 2ஆம் தடவை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நீ இப்போ இருக்கிற நிலையிலேயே இதை நடத்திக்கா. மே மாதத்தில் உனக்கு வந்து புதுமையாக இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக உருவாக்கக்கூடிய வழியை பண்ணித்தரேன். வேறு என்னடா வேணும்? நீ பார்க்கணும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். ஒரு பேங்க்லேருந்து உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும்டா, அதை வச்சு நம்ம உயர்ந்துக்கலாம். சந்தோஷமா இல்லடா மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமாம், இப்போதைக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லி வை. என்ன, வைகாசி மாதத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லு. கரெக்டாக 25 நாளையில் பெண் அமைஞ்சிடும், கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அப்படி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா? யாரு 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 யாரு? ஆ ஆ என்னம்மா என்ன வீடுது? ஈரோடு எல்லை, ஈரோடு ஈரோடு. சாட்டை சாட்டையா இருக்கு போயில, சடசடையா கிடக்கு புகையில. இந்த ஊர் உங்களுக்கு அப்பானுடைய ஊர்? ஒரு ரோடா? சேலம். ஐயா அவங்க எங்க போயிட்டாரு? ஈரோடு ஈரோடு. அங்கே நின்னுங்க, அங்கே நின்னுங்க. கடன்களால் மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டுவாங்க. சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு. நான் உடற்பயிற்சி செய்வியா? என்ன படிக்கிற? பிஏ ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சரா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கார் அத்தான்? என்ன செய்தாரு? அதே லோன் போட்டு இவர் லோன் போட்டிருக்காரா? உட்கார், பக்கத்தில் வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமா இருக்கு, புரியுதா? கும்பிட்டுருக்கீடாத. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் உன் குடும்பத்தில் ஒரு தெய்வ சக்தியை கொடுக்கும். 3 ஆண்டு காலங்களாக தொழிலாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதுதான் உண்மை. இப்போதைக்கு கடன்களால் மன வருத்தப்பட்டு ஓயாத வாக்குவாதமும் துன்பமும் வீட்டுக்குள்ளே நடக்கு, புரியுதா? அதனால் எல்லாமே அலங்கார பொருள் தானே தவிர உண்மையான தங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாமி. சரிதானா? காலில் விட்டுருவான். அலங்கார பொருள்னா என்னது? அப்படி சொல்லி அப்படி ஐயா கவனிக்கல, வேற ஒன்றும் இல்லை, கவனிக்கல. இப்போ வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துல பணம் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாருமா. அந்த பணம் கிடைக்கும், கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை உத்தியோகத்துக்கு போயிடும், வா பக்கத்தில். ஆமாம், கவலைப்படாத, உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன், கடனை தீர்த்து தரேன். என்ன 2 வருஷம் கழித்து ஒரு வீடு வாங்கி தரேன், போயிட்டு வா. இப்பமே கூட வாடகைக்கார எடுத்து கூப்பிட்டு வரலாம், அப்படி சொல்லு. உன் எண்ணம் நிறைவேறியாச்சு, நல்லா இருக்கு.
வீட்டுக்காரருக்கு தான் இப்போதைக்கு யோகம் இருக்கு. உனக்கெல்லாம் 9 மாதம் டைம் இருக்கு. பொறுமையாரு வேலையை வாங்கித்தாரு. சந்தோஷமா இருக்கு. போயிட்டாங்க. செய்வனை யாரும் வைக்கலம்மா. நீர் இறக்கம், வாத நீர் இறக்கம். பணம் கேட்குற நீ கண்ண முடு. அந்த மரம் இயற்கையால் பாதிக்கப்பட்டது. ஆமாம், வேற ஒன்றும் நடக்கலை. போயிட்டலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுன்னா விட்டுறணும். என் தம்பியில திருப்பூருக்கு நின்னீங்க, ஈரோடுக்கு நிற்கிறீங்க. பிள்ளைக்கு என்ன செய்யணும் புரியல. கால் வந்துட்டாங்கண்ணே. ஈரோட்டுக்கும் சென்னிமலைக்கு என்னையா தொடர்பு? திருப்பூர் மாவட்டமா அது? ஓ, அப்படி சொல்லு. மாவட்டத்துக்கு வந்துட்டிய. உட்காருங்க அண்ணாச்சி, உட்காருங்க. கண்ணை மூடுங்க, பிரார்த்தனையை செய்யுங்க. பார்க்குறேன். அடே தாய்மாமா, உன்னால தாமல எல்லாம் அந்த பிரச்சனை. ராஸ்கல், ஏமரா என் குடும்பத்துக்கு வந்த நீ? எப்பா தப்பா போச்சு. போயிட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. என்னடா அது? கழனி தண்ணி, கழனி தண்ணி. எப்பா உன் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ எல்லாம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுக்கார பொம்பளைக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி எந்த ஊர்ல இருக்காரு? அப்படியா? சரி. உன் பையன் இல்லற வாழ்க்கையை நடக்கும் பொழுது தாயுடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில குழப்பம் நடக்கும்னு விதி இருக்கு. அதனால அவங்களுடைய உறவு வந்து செட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, அசல்ல வந்து ஒரு பெண்ணு கிடைக்கும். பெண்ணு கிடைச்சாலும் ஓ மகன் ரொம்ப விஞ்ஞானம் படித்தவ மாதிரி ரொம்ப விளக்கம் பேசுதான். ஆமாம், எதை எடுத்தாலும் அவனுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது மாதிரி அவன் வயதுக்கு மூத்தவங்கள்ட்டலாம் ரொம்ப விஷயம் பேசுதான். அவன் பேச்சே அவனை கெடுத்துரும். அதனால் அவன் வாயை முதல்ல அடக்குதேன். அதுக்கடுத்து கல்யாணத்தை நடக்க வைக்கிறேன். சரிண்ணா? முடிச்சிருந்தா பங்குனி மாதம் 3 பொண்ணு ஜாதகம் வருது. கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம், வெற்றியோடு வாழ வச்சுருவோம். இடம் சொத்து சொந்தமாக ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, தீர்த்துருவோம். நல்லா இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு மாட்டு வண்டியை மலைக்கு மேலே கொண்டு போன ஊர் எந்த ஊருப்பா? கால்வன்னு சொல்லலாம். மாட்டு வண்டியை மலைக்கு மேலே கொண்டு போன ஊர் உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வில் எதிர்பார்த்த தந்தை எங்கே? உங்க அப்பா எங்கடா இருக்காரு? உங்க அப்பா எங்கம்மா இருக்காரு? எங்க? வந்துடுவாரா? வர சொல்லுங்க. கண்ணிமை போலே என்னை வளர்த்தார், கடமையை நான் மறவேனா? காரிருள் தூணலில் பாழான திரையில் கனலானார் விதிதானாம். உட்காரலாம்ப்பா. உன் பிள்ளைக்கு என்னப்பா வர வேணுப்போ? சரி, அது உன் கேள்வி. உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? நீங்கள் 2 பேரும் வந்தோடனே நான் உங்களை பற்றி சொல்லாமல் எடுத்தோடனே அவங்க அப்பன் எங்கன்னு நான் கேட்டேன். எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மனிதன் படிக்க படிக்க நிறைய விவரம் வரும். விவரம் வர நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற சிந்தனை வந்துடும். இந்த சிந்தனை வந்தோடனே நம்ம பெரியவங்கிற எண்ணம் வந்துடும். உடனே பொண்டாட்டி நமக்கு தகுதியானவா இல்லைங்கிற எண்ணம் வரும். அவட்ட கடந்து சாடுறது, அவட்ட நிறைய கருத்துக்களை பேசுறது,
உடனே இல்லைங்க வந்துடும், எதிர்மறை வந்துடும். வீட்டுக்குள்ளே நிம்மதியான தூக்கம் வராது, மன அழுத்தம் வந்துடும், வாழவா வேண்டாமாங்கிற எண்ணம் அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் அப்படிங்கிற கருத்து ஓ மனத்துக்குள்ளே இருக்குது. உன் மனைவியை கெடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. ஆனால் இயற்கையிலே இந்த சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுதான் உண்மை. அதை ஓ முன்னிலையில் நீ அவள் சொல்ல மாட்டா, அவள் முன்னிலையில் நீ சொல்ல மாட்ட. யாரை துருப்பு சீட்டை இழுத்தா உண்மை வருங்கிறதுக்கு தான் அவனை இழுத்தேன். புரியுதா? 3 1 வரை காலன்றாங்க. நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்க. உன் பையனுக்கு இப்போதைக்கு சனி பகவானுடைய நேரம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவன் ஸ்கூல் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். உங்களுடைய சொல்லலாம் கேட்க மாட்டான். அவன் மனதை பக்குவப்படுத்தி உங்களுக்கு இறையாக நான் படிக்க வச்சு தரேன். தொழில் சொந்தமான முன்னேற்றத்தையும் தரேன். உங்கள் 2 பேருக்குள்ள அன்பு பாசத்தை உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? வெற்றி மாலை கொடுப்பான். அப்புறம் தொழிலில் பிரச்சனைன்னு சொன்னால் வரலையே நீங்கள். கண்ணை முடிக்கலாம், வேற மாலை கொடுன்னு உத்தரவு. பக்கத்தில் வாமா. வெரி குட், வாடா ஆடா ஆம்பளை. என்னை நினச்சி கொஞ்சம் பிரார்த்தனை உண்டு. உன் மனத்துக்குள்ளே நான் சொன்னதெல்லாம் உனக்கு இப்போ எதிர்ப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி. நான் இப்போ பேசுனதை டென்ஷனாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மனத்தை மாற்று, தெய்வமாக நின, வாழ வைக்க போகிறவன் நான் தான். நம்பிக்கையோட கும்பிடு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. இந்தா தொழில் உள்ள பிரச்சனை தீரும், பொருளாதார கடனும் தீரும். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி புகழோட வாழ வச்சு தரேன். இந்தா என்னைக்கும் இன்புற்று வாழ்வீர்கள். ஆனந்தமாக இருங்க செல்ல மக்களே. நாங்க ஐயா காசு பணம் தானேயா மனிதனுக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை தீர்த்துருவோம்ப்பா. நம்ம நல்லா இருங்க, புண்ணியமாக இருங்க, போய்ட்டு வாங்க. வேண்டாம்டா, அது வீண் பிரச்சனையில் கொண்டு விடுண்டா. என் சொல்ல கேள்டா, உங்கள் கண்ட்ரோலே வைங்கடா. நான் சொல்லணும்னு சாதாரண நினைக்க, அடுத்தும் என்னை நீ பார்க்க வந்துடுவேன். சேர்க்காத போ. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. போயிட்டாங்க. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய், ஆனந்தமடைவாய். மாலையை சாதாரண நினச்சி தூர போட்டுறக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விளக்கில் போட்டு வைக்கணும். விளக்கில் போட்டு வைக்கணும். நல்லா காய்ந்த பிறகு கேரி பேக் கவரில் எடுத்து வச்சு பூத்தியறையில் வச்சு நிரந்தரமாக கும்பிடணும். அதுதான் உங்களுக்கு கருப்பசாமி. அதை எவ்வளவுக்கு பாதுகாக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? அப்படியா? ஒரு ரோடு கிடையாதா? பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? வணக்கண்ணே. அதர் ஸ்டேட்டில் யாரும் சொந்தக்காரன் இருக்காங்களா? கர்நாடகாவா? உட்காருங்க, கால் வந்துட்டாங்க. பெங்களூரில் போய் சொந்தம் கலந்துருக்காரு அண்ணன், கெட்டிக்காரர். நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. என்ன செய்யணும் பையனுக்கு? என்ன குழப்பம்? நீங்க தான் குழப்பறீங்களா, அவன் குழப்பறானா? கண்ணை மூடிட்டு காலில் வந்துட்டுவாங்க. கருப்பசாமி, அந்த மகனை கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. இந்த வட்டத்துக்குள்ளேயே தெரியணும். உன் மகன் இரவில் சரியா தூங்க மாட்டேக்கான்ப்பா. சரியா? விறுவிறுன்னு வெளியில் போவான், விறுவிறுன்னு வந்துடுவான். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி பேசுகிற மாதிரி இருப்பான். முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவான். இந்த மாதிரி மைண்டு டிப்ரெஷன் ஆனால் என்ன ஈக்குவலேஷன் உண்டோ
அந்த மனக்குறை அவனுக்கு இருக்க மாதிரியே அவன் நடக்கிறான். ஆனால் அவனுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன மன அதிர்வு, அதில் அவனுடைய ஆழ் மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை நான் சரியாக்கிற முடியும், அவனுக்கு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க முடியும். எப்போங்க கூட்டு வருவேன்? சரி, அமாவாசைக்கு பிறகு கூட்டுவா. இந்தா ஜெயிக்க வைக்கிறேன், பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன், நோயற்ற வாழ்வாய் வாழ வைக்கிறேன்ப்பா. சந்தோஷமா இருங்க. இப்போதைக்கு நடக்காது, பொறுமையாக இருங்கள், ஜெயிப்போம். எஸ் கர்மசாமிக்கு. அப்படியா? டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக பேச வந்தது யாரு? கேட்க வந்தது என்ன டாக்குமெண்ட்ண்ணே? சரி, கால் வந்துட்டு வரலாம். வசந்த கால நதிகளிலே வாங்க. இந்த பத்திரத்தை படித்து பார்த்தேன். யாருக்கெல்லாம் பங்கு? 3 பேர் இருக்காங்களே. யாரெல்லாம் அது? 2 பேரும் சம்மதிப்பாங்களா? ஆ, ஒருத்தன் அமௌண்ட்டு கூடுதல் கேட்பான, என்ன செய்ய? கொடுக்கலாமா? ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் இன்னொருத்தர்கிட்ட பேசினான் இடையில, தெரியுமா உனக்கு? உன் பார்ட்னரில் ஒருத்தன் அவங்ககிட்ட முன்னுக்கு பின் கொஞ்சம் வந்து பேசிட்டு உங்களுக்கே தெரியாமல் டிம்க் அடிக்க பார்த்தானே. என்னென்ன நொன்னங்க நீ? கால் வந்துட்டு வா. அது என்ன அக்ரிமெண்டெல்லாம் போட்டாங்களா? அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. இப்போ அவன் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், போட்டவன் என்ன தானே பக்கத்துலேயே வரலையே. சரி, இப்போ உனக்கு இந்த இடத்த நான் விற்று தந்துடணும், அப்படி தானே? ஆமாம், சரி, கரெக்ட், ஓகே. எத்தனை ஏக்கர் வச்சுருக்கேன்? 1 2 3 4 5 6 99 தான் இருக்குது. 2 ஏக்கர் சொல்லுதே. 1 98 1 99 தான் இருக்குது. சரி, ஓகே. கண்ணை முடிக்க நான் பார்க்குறேன். இன்னும் 1.5 வருஷம் கழிச்சா கோடிகளுக்கு மேலே போகும் அந்த இடம். 1.5 வருஷம் கழிச்சா உனக்கு இப்பவும் பணம் வேணும்ல? வேணுமா வேண்டாமா? இந்த பங்குனி மாதத்தில் உனக்கு ஒரு பெரிய அட்வான்ஸு 10% அட்வான்ஸ் வாங்கி தரேன். விற்றுக்காங்க, 3 பேரும் நல்லா இருந்துக்காங்க, கோயிலுக்கு கொண்டு வந்து பணமும் கட்டிக்காங்க. நல்லா இருங்க செல்லங்களே. என்ன தொழில்ப்பா? அடுத்த வாரத்தில் வந்து என்னை காடு. கர்மசாமிக்கு தூத்துக்குடி. வயிறு சம்பந்தமா யாருக்கு ப்ராப்ளம்? என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? வாட்? சர்ஜரி பண்ணிருக்கீங்க, வயிற்றுல பண்ணியிருக்கிய, கால் விட்டு வாங்கினே. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். உட்காரலாம். உள்ளம் என்பது உள்ளவரை. என்ன வேணும்பா தம்பி? அங்க தள்ளிருமா? இன்னும் கொஞ்சம் கண்ணாடி கழித்து அந்த அம்மாட்ட கொடுப்பா. சிக்குன்னு பிடிப்பா, பிடிச்சுக்கா, என்னையவே நினச்சிக்கா. அடிக்கடி அப்படி உச்சிலிருந்து மேலெல்லாம் வலி திருகிறது மாதிரி இருக்கு. இதயத்துல ப்ராப்ளம் இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கூடுது குறையுது. நிரந்தரமான ப்ரெஷர் 130 140 இருக்கணுங்கிறது இல்லாம 175 போகுது, திடீர்னு 120க்கு கீழையும் வருது. லோ ப்ரெஷரை காட்டுறதாலும் கூடுதல் குறையத்தான் இருக்கு. இந்த ஒரு சவறு இருக்க, இது வேற எதுவும் உடம்புக்கு எதுவும் படுத்துமா? இது உண்மையிலே மருத்துவ ரீதியானதா அல்லது வேற எதுவும் குறைபாடுகளால் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் மனத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? இதற்கிடையில் சில வேளைகளில் யூரின் போகும்போது கஷ்டமும் மன வருத்தமும் இருக்கு. இருக்கா இல்லையாப்பா? கால் வந்துட்டு பாத்தியா என்னமெல்லாம் இருக்குன்னு.
மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உட்கார், இப்ப நேரம் நெருங்கி உட்காரலாம். உன் மாங்கல்யத்துக்கு பூவும் பொட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வராது. அம்மா உங்களை பார்த்தேன், இருக்குங்குடி மாரியம்மா உங்களுக்கு சொந்தமா? போயிட்டு வந்தீங்களோ? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? உன் பூவும் பொட்டுக்கும் ஒரு பொழுதும் ஆபத்தில்லை. புரியுதா? அதனால் வீணான குழப்பம் தேவையில்லை. இது சாதாரண மருத்துவத்தால் சரியாகும். ஒரு நாளைக்கு 25 நிமிடங்கள் நடக்கணும்பா. என்ன, நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும்னா நடந்தணும். டாக்டர் சொல்ல கேட்டு நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏன் சொல்ல கேட்டு நட, எல்லாம் சரியாயிடும். இதில் வேற ஒன்றும் குறைகள்லாம் இல்லை. செய்வன வீண கோளாறுகளே கிடையாது. வீணாக கற்பனை பண்ணி மாயையை உருவாக்கி பணத்தை கொண்டு செலவழித்து வேஸ்டாக்காதங்க மக்களே. அப்படியெல்லாம் இல்லை. உன்னை நல்லாக்கி தந்துட்டா போதும்ல. அடுத்த முறை வரும்பொழுது நான் நல்லா இருக்கும்னு எனக்கு நீ சந்தோஷமாக பார்க்க வரல. அந்த வழக்குக்கு என்ன பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து பாரு, ஜெயிக்கிறேன். என்ன சந்தோஷமா இருப்பா. வேற என்னமா ஆகணும் உனக்கு? அவர் நல்லா இருந்தால் போதும். இந்தா புண்ணியமாக இரு செல்ல மகளே, ஐஸ்வர்யமாக இருங்க. என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே தூத்துக்குடி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்?